ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ஜாலர் முஸ்தபா தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் 3/4 கிலோ போனஸ் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு தேங்காய், கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம், 3 கேரட்டு, கொஞ்சம் பீன்ஸு, ஒரு குடமிளகா, 4 முட்டை, 1 கிலோ மைதா மாவு, 1/2 கிலோ பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை எல்லாம் பொடிசாக சாப் பண்ணி வச்சாச்சு. ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் தேங்காய் கட் பண்ணி போட்டு, சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டு, 1.5 டீஸ்பூனு பெருஞ்சீரகம் போட்டு நல்லா அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு. 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு, 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்ச கொத்தமல்லி, சிக்கன் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு ஆஃப் சிம்மில் 10 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும். தண்ணி எதுவும் ஊற்ற வேணாம். சிக்கனில் உள்ள தண்ணியை நல்லா சுருண்டு வந்துட்டோம். பால் எடுத்து வச்சுருக்குற அந்த டைமில் பால் எடுத்து வச்சுட்டு மைதா மாவை நல்லா சளிச்சு எடுத்து வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் உப்பு, 4 முட்டையை அடித்து ஊற்றி வைக்கிங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் எல்லாத்தையும் நல்லா போட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பாலை ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. கறி நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போது கேரட்டு, பீன்ஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்து ஒரு 5 நிமிஷம் அடுப்பில் அப்படியே இருக்கட்டும். மாவு கட்டி கட்டியாக இருக்கும். அது மிக்ஸி ஜாரில் ஊற்றி நல்லா அரைச்சி இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஒரு டப்பாவில் கொஞ்சம் மாவு ஊற்றி எடுத்து வச்சுருக்கிறேன். அது தோசை சுட்டு சாப்பிட்டா அந்த மாவில் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸ்டஃபிங் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சம் நெய்யும் எண்ணெயும் ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த கோனில் தான் இப்போ ஜாலர் ஊற்ற போகிறேன். இந்த மாதிரி ஜாலரை இந்த மாதிரி மாவு அதில் ஊற்றி இந்த மாதிரி ரவுண்டாக இந்த மாதிரி சுற்றி வந்தால் நல்லா அழகாக பார்க்கவே அழகாக இருக்கும். எப்படி இருக்குது பாருங்கள். இது ஒன்று ஒன்றா சுடுறது தான் கொஞ்சம் கஷ்டம். மற்றபடி எல்லாமே சூப்பராக ஈஸியாக செஞ்சிடலாம். அதிலே மலைச்சாறு மாதிரி அப்படி நெய்யும் எண்ணெய் அப்படியே தூவி விட்டு லைட்டாக இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து 3 வச்சுருக்கிறோம். ஒரு இதுக்கு 3 ஜாலரை வச்சு மேலே ஸ்டஃபிங்கை வச்சு எப்போதுமே ஸ்டஃபிங்கோடு மடிச்சிடுவேன். இந்த டைமு மசாலா சீஸும் எக்ஸ்ட்ரா வச்சு ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணேன். அவ்வளோ சூப்பராக மசாலா செம்ம டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. மேலே அப்படியே அந்த மாவையே லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு இப்படி அழகாக மடித்து ஒன்று எல்லாத்தையும் மடித்து எடுத்து வச்சுக்கோங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய நோன்பு நெருங்கி வந்துட்டோம். மர்மம் பள்ளியாசில் எஹ்திகாப் இருக்கிறாங்க. அவங்க கூட ஒரு 10 பேர் இருக்குவோம். அதுகளுக்காண்டி தான் இஃப்தார்காண்டி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். எல்லோரும் அவங்களுக்காண்டி துவா செய்யுங்க. உலக மக்கள் அனைவருக்கும் துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் நானும் துவா செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதிரி எல்லாத்தையும் அழகாக மடித்தாச்சு. நான் இந்த எடுத்த பொருள் எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டான அளவு. இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதிரி எல்லாம் பண்ணி எடுத்து வச்சுட்டு தோசைக்கல்லில் வச்சு தோசைக்கல்லில் போட்டு கொஞ்சம் அந்த மலைச்சாரல் மாதிரி அது எண்ணெய் நெய்யும் அப்படியே லைட்டாக ஊற்றி விட்டு இப்படி 2 மினிட்ஸ் அப்படி 2 மினிட்ஸ் போட்டு பரட்டி எடுத்துட்டாக்கா அடடா சூப்பரான சுவையான, கண்ணுக்கு மட்டும் அழகாக இல்லை நாவுக்குமே செம்ம டேஸ்ட்டான ஜாலர் முஸ்தபா ரெடி ஆகிடுச்சு. கடல் பாசி, டீ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பள்ளியாசில் எல்லாம் சாப்பிட்டுட்டு அஜர்த்தெல்லாம் சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்களாம். எனக்கு உடனே மனசெல்லாம் பட்டாம்பூச்சி பறக்க ஆரம்பிச்சிச்சு. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே.